அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இப்ப சமீபத்துல என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுல கெமிஸ்ட்ரி சிலபஸ் யூஜி டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அதற்கான புக்கு, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதற்கான புக்கு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அதற்கான புக்கு பார்த்தோம். கடைசியா இருக்கக்கூடிய 10வது சாப்டர் பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் நானோ கெமிஸ்ட்ரி. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே யூனிட்ல இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டும் நமக்கு ஈக்குவலா கொஸ்டின் ஷேர் ஆகலாம் அல்லது எப்படினாலும் ஷேர் ஆகலாம். ஆனா 10 சாப்டரை நம்ம கண்டிப்பா கவர் பண்ணி தான் ஆகணும். இந்த பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை என்ன சிலபஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டெர்மினாலஜிஸ் இன்வால்வ்டு. இது எப்படி நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல டெர்மினாலஜிஸ் படிச்சோமோ அதே மாதிரி பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இது ஒரு அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இதுல இருக்கக்கூடிய சில டெர்மினாலஜிஸ் நம்ம பார்க்கணும். அந்த டெர்மினாலஜிஸ்லாம் என்னென்னா ஃபார்மகாலஜி, ஃபார்மகோதெரபி, டாக்ஸிகாலஜி, கீமோதெரபி, இந்த மாதிரியான கிளாசிபிகேஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். தென் கிளாசிபிகேஷன் அண்ட் நாமன்கிளேச்சர் ஆஃப் ட்ரக்ஸ். ட்ரக்ஸ் எப்படி கிளாசிஃபை பண்றாங்க, அதற்கு நாமன்கிளேச்சர் மெத்தட் எப்படி கொடுக்குறாங்க. ஸோ கிளாசிபிகேஷன் வந்து nomenclature of drugs, source of drugs, assay of drugs by biological, chemical and immunological methods. இது எல்லாமே வந்து நமக்கு புக்ல கவர் ஆகும். Then physiological effect of functional groups of drugs, different type of drugs like analgesics, antibiotic, antiseptic, disinfectants, anesthetics, antacids, antimalarial, antidepressants, antipsychotropic and sedatives. இது எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் புக் ஆஃப் பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஜெயஸ்ரீ கோர்ஸ்ல ஒவ்வொரு சாப்டரா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அனால்ஜெசிக்ஸ் கிளாசிபிகேஷன் என்ன, ஆன்டிசெப்டிக் அனஸ்தட்டிக்ஸ் கிளாசிபிகேஷன்ஸ் என்ன, வேரியஸ் ஆன்டாசிட்ஸ் என்ன, ஆன்டி மலேரியல் ட்ரக் என்னென்னலாம் யூஸ் பண்றாங்க, டெப்ரசன்ஸா என்னென்ன காம்போனன்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப் என்ன, ஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஷிப் என்ன, எல்லாமே இந்த பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி ஜெயஸ்ரீ கோஸ் புக்ல டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா அந்த புக்கை தவறாம நீங்க படிச்சுட்டு போயிருங்க. நானோ கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளா கொடுத்திருந்தாலும் பட் தே கவர் வெரி வைடு ரேஞ்ச் கவர் பண்ணியிருக்காங்க. டெஃபினிஷன், டைப்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல், நானோ ட்ரக் அண்ட் தியர் டெலிவரி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ் இன் மெடிசன். பார்க்க சிலபஸ் சின்னதா இருக்கும். இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நானோ தி எசென்ஷியல் டி பிரதீப் புக்ல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம 10 சாப்டருக்கான டீடைல்டு சிலபஸ் அண்ட் எந்த புக்கை ரெஃபர் பண்ணா நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதோட நம்ம யூஜி டிகிரியுடைய கிளாசிபிகேஷன்ஸ் சிலபஸை முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம பிஜி டிகிரி சிலபஸை அடுத்தடுத்து வர வீடியோஸ்லையும் சில போர்ஷன்ஸையும் நம்ம கவர் பண்ணலாம். ஆல்ரெடி இதே சேனல்ல நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ் நிறைய கொஷின்ஸ் நான் பழைய வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்க பழைய வீடியோஸ் கொஞ்சம் எடுத்து பாருங்க. அதுல கெமிக்கல் கைனடிக்ஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இது வரைக்கும் கேட்ட டிஎன்பிசி கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து வர வீடியோஸ்ல ஒவ்வொரு சாப்டர்ஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.